கிளம்பதா போறியா? ஆமாமா. சாமான்லாம் எப்ப ஷிஃப்ட் பண்ண போற? மண்டே. இந்த பேப்பர்ஸ் சைன் பண்ணிட்டேன். விசா பேப்பர்ஸ் நாளைக்கு அப்ளை பண்றேம்மா. வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் அண்ணன் கூட இருங்க. எனக்கு என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க வேலையும் உங்க உடம்பையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்புறம் நான் ஊருக்கு போறேன். 2 இயர்ஸ் வரைக்கும் வரமாட்டேன். அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுன்னா ஃபோன் பண்ணுங்க. பசங்களை பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன். நல்லா படிக்கணும்பா. சரி பாட்டி. குறும்பு பண்ண கூடாது. ஓகே. அப்பா, பாட்டி ஊருக்கு போறாங்களா? சரி ஓகே, 10 லட்சம். ஆனா மொத்தமா சிங்கிள் பேமெண்ட். இப்ப கொஞ்சம் அப்ப கொஞ்சம்லாம் முடியாது. எப்ப வேணும்? நாளைக்கு காலையில 9 மணிக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான் அறிவு கெட்ட பையன். ஏய் வண்டி நிறுத்த. ஏய் எழுந்துற.
விழிஞ்சதுக்கு அப்புறம் கூட எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இது என்ன உங்க அப்பா விட்டாடா? எழுதுறான், எழுதுற. சார் பெருசு மண்டே போட்டுடுச்சு. முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணு. சரிங்க சார். அப்பா எழுந்திருச்சிட்டியா? இன்னைக்கு என்னடே? இன்னைக்கு ஸ்கூல் ஹாலிடே செல்லம். நீ சித்ரா வீட்டில் விளையாடிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? ம். சார். என்ன முடிஞ்சிடுச்சா? இவ்வளவு சீக்கிரத்துல எப்படியா முடிச்ச? சரி சார், அவர் பையனை பார்க்க யூஎஸ் போயிருக்காரு. இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்துருவாரு. வந்ததும் பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? 2 மாசமா? சார், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை சார். நீங்க இப்பவே வாங்கி கொடுப்பீங்கிற ஆசையோட வந்தேன். வாங்கி கொடுக்க இது என்ன 10-15 5 லட்சம். இந்த பிசினஸ் விஷயம் ஒன்றும் உனக்கு தெரியாததில்ல சாரதி. யோசிக்காம விசாரிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ். புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண போறது எதுவுமே இல்ல சாரதி. நானும் கூட இங்க மாச சம்பளம் வாங்குறவன் தான். அப்படி சொல்லாதீங்க சார், எனக்கு வேற வழி இல்லை. சாரதி, கேட்டதையே கேட்டு உன் மேல வச்சிருக்கிற மரியாதையே கெடுத்துக்காத. ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுமையாயிரு. டீ வேணுமா சார்? கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு வாப்பா. சரி சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்பா. உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார்? போயிட்டு வரேன் சார்.
கியூர்ட் மிஸ்டர் சாரதி. நாளையிலேருந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை. ஆல் தி பெஸ்ட். பிரபலம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. அரசியல் கதை சினிமால படத்துல இருக்கிற கிளாமரை அரசியல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு ஹிட் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய பேரு பிரபலமான மிகவும் அழகான எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்க அரசியல்வாதி வாழ்க்கையில இன்னொரு சுபகாரியம் நடக்குது. எம்பி நாகராஜின் மகள் ரேணுகாவுக்கும் பிரபலமான டைரக்டர் மேகவர்த்தி ரமேஷ் பாபுவிற்கும் மிகவும் சிறப்பாக இன்று கல்யாணம் நடக்க உள்ளது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கிராண்டா இந்த கல்யாணம் நடக்க உள்ளது. இந்த கல்யாணத்துக்கு சிஎம், கவர்னர்னு பல பிரபலங்கள் வர உள்ளார்கள். இவர்கள் மட்டும் இல்லாம நிறைய டைரக்டர்ஸ், ரசிகர்கள்னு வர இருக்காங்க. சார் வணக்கம் சார். அஷ்ரப், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சார். சார் கதவு கிட்ட எல்லா திங்ஸையும் சரி சரி. தனியா வந்திருக்க? சோட்டு வரலையா? சோட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார். சரி நான் வரேன் சார். ஸ்டாப் 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 ஓ ஸ்டாப். வெங்கட் வாங்க. ஹாய். ஹலோ சார். ஆபீஸ்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். பாய் சார். பாய். ஹாய். ஹாய். ஹலோ சாரதி சார். ஹலோங்க. காவ்யா எங்க சார்? ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என்ன லேட் ஆயிடுச்சு? ஆபீஸ்ல மீட்டிங் இருந்துச்சு. சார் இங்க ஒரு பெருசா மண்டே போட்டுக்கணும். முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணு. சரிங்க சார். சாரதி அவரோட வாழ்க்கையில அவர் பார்த்த கதைகளை தான் எழுதினாரு. ஆனா அந்த கடவுள் சாரதியோட வாழ்க்கையை எழுதினாரு. அப்பா கதை சொல்லப்பா. தூங்குமா, மணி 11 ஆகுது. நீ கதை சொன்னாதான் தூங்குவேன். சரி, என்ன கதை சொல்லணும்? ராஜா ராணி எறும்பு கதை. சரி. ஒரு காலத்துல ஒரு காக்காவும் எறும்பும் நுழைய முடியாத ஒரு சின்ன காடு இருந்துச்சாம். ஒரு நாள் ஒரு ராஜா அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போனாராம். அப்பா, காட்டுக்குள்ள எறும்பும் காக்காவும் போகாதப்போ ராஜா மட்டும் எப்படி போனாரு?
சரி, எனக்கு முயல் கதை சொல்ல. அப்போ எறும்பு கதை? வேணாம், எனக்கு முயல் கதையே சொல்ல. அப்ப நீ நடுவுல நிறுத்தக்கூடாது, முன்னாடியே சொல்லிட்டேன். சரி. ஒரு காட்டுக்குள்ள ஒரு முயல் இருந்துச்சாம். இது கூட எறும்பு இருக்கிற அதே காடா? இல்லடா, இது வேற காடு. இங்க முயல் மட்டும்தான் இருக்கும். இந்த கதையில கூட ராஜா வெட்டிக்கு வருவாரா? அது வேற கதை, இது வேற கதை. இந்த காடு கூட எறும்பு காக்கா போகாத அளவுக்கு சின்ன காடாப்பா? உனக்கு கதை சொல்லணுமா வேண்டாமா? சரி சரி சொல்லு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன முயல் குட்டி இருந்துச்சாம். அது ஒரு நாள் நிலாவை பார்த்துச்சாம்.